சப்போஸ் அதாவது உங்களுக்கு வந்து சூரிய தசை நன்றாக இல்லை அப்படிங்கிற பாயிண்ட் வருதுன்னு வச்சுங்களேன். அதாவது சூரிய தசை நன்றாக இல்லைன்னா எப்படி நன்றாக இல்லைங்கிற அமைப்பு வரும்? சூரியன் பாவத்துவம் அடைந்திருக்கின்றார். இல்லைங்க சார், என்னுடைய ஜாதகத்தில் வந்து நீங்கள் சொல்கிற அமைப்பில் இல்லைங்க சார், அப்போ நன்மைகள் தர இயலாதுங்கிற நிலையில் தான் சார் இருக்குது. அப்போ அதற்கு என்னங்க சார் பரிகாரம்? அப்போ எது போன்ற பரிகாரத்தை எடுத்துக்கொண்டால் இந்த பாதிப்பிலிருந்து விடுபட முடியும் அப்படிங்கிற அமைப்பையும் நம்ம இந்த வீடியோவில் சொல்கிறோங்க. அதாவதுங்க, பொதுவாகவே சூரியன்னா யாருங்க? சிவபெருமான். அப்போ ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஹோரை எப்போங்க சார்? காலையில் 6 to 7, மத்தியானம் 1 to 2 நட சாத்திடுவாங்க, நைட்டு 8 to 9. அப்போ காலையில் 6 to 7 அல்லது நைட்டு 8 to 9 சூரிய ஹோரையில் ஞாயிற்றுக்கிழமை தோறும், வாரம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலையில் 6 to 7 சூரிய ஹோரையில் சிவபெருமானை வணங்கி அவருக்கு விளக்கேற்றி வழிபட்டு வரும்போது இதனுடைய தாக்கத்திலிருந்து முழுமையாக விடுபடக்கூடிய தன்மையானது ஏற்படும் என்று சொல்லலாங்க. அதாவது சூரியன் யார் யாருக்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்குன்னா சனியோட, ராகுவோட, கேதுவோட இது போன்ற கிரகங்களோடு இணைந்திருக்கின்றார் அல்லது பார்வை பெற்றிருக்கின்றார். சனியினுடைய பார்வை பெற்றிருந்தால் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்யும்போது இதனுடைய தாக்கத்திலிருந்து முழுமையாக ஒரு விடுபடக்கூடிய தன்மையானது ஏற்படும் என்று சொல்லலாங்க. இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய ரகசிய உண்மைகள் யூடியூப் சேனலில் பதிவு செய்வோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.